18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பனுக்கு பிடிச்ச நிறம் எதுன்னு நீ சரியாக தொட்டு விட்டாய். நிச்சயமா உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தரதான் போகிறேன். எதுக்காக இந்த நிறத்தை தொட சொன்னேன் தெரியுமா? நீ உண்மையாகவே என்னை புரிஞ்சு வச்சிருக்கியா? உண்மையாகவே ஆழ்ந்த மனசோட என் மேலே பக்தி செலுத்துறியா? என்னுடைய எண்ணம் சிந்தனை என்னங்கிறது உனக்கு தெரியுமான்னு உன்னை சோதிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமாக தான் உன் அப்பன் கருப்பனுக்கு பிடிச்ச நிறத்தை தொட சொன்னேன். கருமை என்பது என்னுடைய நிறமாக இருந்தாலும் இந்த வெள்ளைங்கிறது தானே எனக்கு பிடிச்ச விபூதியின் நிறமாகவும் இருக்கு. கருப்பு வெள்ளை எல்லாமே எனக்கு பிடித்த நிறம்தான். அதே போல சந்தனத்தின் நிறமும் எனக்கு மிகவும் பிடிச்ச நிறமா இருக்கு. இது மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதையும் படைத்த நான் தானே எல்லாத்தையும் பத்திரமாக பாதுகாவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் படைக்கப்பட்ட ஏதாவது எனக்கு பிடிக்காம போகுமா? நீயும் சரி, இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் படைப்புகளும் எல்லாமே எனக்கு பிடிச்சுதான் நான் இந்த உலகத்தில் படைச்சு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் மனசுக்கு பிடிச்ச நீ கஷ்டப்படும்படியும் வருத்தப்படும்படியும் வேதனைப்படும்படியும் நான் விட்டுட்டு சும்மா இருப்பேனா என்ன? உன் வலிகளையும் வேதனைகளையும் நீ கண்ணீர் வடிப்பதையும் பார்த்துட்டு தான் உனக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் குறைகளை போக்கி உன்னை நிறைவான வாழ்க்கையை வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் உன்னை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுதான் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு இந்த குணம் இருக்கும், நீ இப்படி நடந்துக்குவ, உனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு உன்னை உருவாக்கியவனே நான் தானே. நிச்சயமா உன்னுடைய இப்பொழுது கஷ்டத்தையும் நீ எதுக்காக வருத்தப்படுறன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் துயரத்தை நீ கடந்து வருவதற்காக உனக்கு துணையாக நிற்கிறதுக்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். உன் பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீயாகவே உன் மனசில் உள்ளதை என்கிட்ட மனசார பேசு. உன் மனதில் இருக்கும் காயங்களையும் உன்னுடைய கஷ்டங்களையும் என்கிட்ட சொல்லிடு என் செல்லமே. இனிமே உன் மனசில் எந்த விஷயமும் உன்னை பாதிக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தாமல் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடுறேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில் நான் அளவில்லாத அற்புதங்களை நடத்தணும்னு முடிவெடுத்திருக்கேன். உன் கண்ணீரை தொடச்சிட்டு எந்திரிச்சு நின்று அடுத்தடுத்த காரியங்களை என் துணையோடு செய்ய ஆரம்பி. இனி நீ எந்த விஷயத்துக்காகவும் லேசாக கூட கண்கள் கலங்கக்கூடாது. இந்த கருப்பசாமியே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நினச்சதற்கு மாறாக எந்த விஷயமும் இந்த பூமியில் நடக்க விடமாட்டேன். அப்பா கருப்பா, எனக்குன்னு யாருமே இல்லை. என் வருத்தத்தை எடுத்து சொல்லவும் என் மனசு கஷ்டத்தையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்ளவும் ஒருத்தருமே இல்லைன்னு நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு என் மனசு எப்படி தாங்கும்? உன்னை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க உன் அப்பன் கருப்பன் நிச்சயமா உன்னுடைய துன்பங்களையும் விலக்கி வச்சு உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் என் கைகளிலிருந்து நீ பெற போற. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் இரு. உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் வந்துவிட்டது என் செல்வமே. என்னுடைய அருளால் இனி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக இருந்து நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாராவது ஒருத்தர் என் மேலே நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கையின் காரணமாகவே அந்த குடும்பம் மொத்தத்தையும் ஏன் பாதுகாவலில் நான் எடுத்துட்டு அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன். என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் துரத்தி அடிச்சிட்டு இன்பமயமான வாழ்க்கையை அருளப் போகிறேன்.